ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா அந்த ட்ரையாங்கிள் லவ்க்கு பாரு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. இது எப்போ வேணால் கமருதீன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் தான் தெளிவாக சொல்லிட்டானால 2 பேர்கிட்டையும் பேசாமல் இருக்க முடியாது, நான் 2 பேரை வச்சு தான் வண்டி ஓட்டுவேன் அப்பட்டமாக ஒத்துக்கிறான். அவனால் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அவன் எஃப்ஜே வந்து நான் அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் ஒன்று அதே தான் பண்ணுறான். இவன் வந்துட்டு நான் இப்படி தான்ன்றது தெளிவாக தைரியமாக சொல்லிட்டு பண்ணுறான். நாமத்தை 2த்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கமருதீன் எஃப்ஜே இந்த 2 ஆம்லிங்களோடது அதே வெர்ஷனில் பொம்பளை வெர்ஷனாக ஒன்று பண்ணுது இந்த அரோரா. அது துஷாருமா, அதுக்கப்புறம் கமருதீனா, அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஜேவா, அப்புறம் கானுக்குட்டியா. இப்போ கமருதீன் பேசலனாலும் கானுக்குட்டி இருக்காராம், கானுக்குட்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் விக்ரம் கம்ஃபர்ட் ஜோனா. எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் 3 பேரும் என்னதாண்டா பண்ணுறீங்க, ஏன்டா எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டஸ்டண்ட்டோட ப்ளே எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு பதில் உங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கும் அந்த கேரக்டரை ரொம்ப கேவலமாக பேசுகிற அளவுக்கும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்களேடா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அதை தவிர்த்துட்டு பேசலானாலும் அது மட்டும்தான் இருக்குது, அதை தவிர்த்து பேசவே முடியாது. ஏன்னா அதை தான் 1 hourல காட்டி அடல்ட் கண்டென்ட்னும் டிஆர்பினும் அந்த ட்ரையாங்கிள் லவ் தான் நீங்கள் திருப்பி காட்டுறீங்க. எஃப்ஜே வியானா, எஃப்ஜே அரோரா, எஃப்ஜே ஆதிரேன்னு. அது புரியவே இல்லை இந்த சீசன்னு. கேவலம் கெட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னமோ ஒன்று தெரியாமல் நானும் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காகவாது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன் கைஸ், ஷோ பார்க்கவே பிடிக்கவே மாட்டேங்குது. லைவ்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் கூட நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுரும். ஆரம்பிச்சிட்டுமே அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வீடியோஸ் போடணும், இல்லைனா இவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்ற அந்த புஷுக்காக தள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இந்த ட்ரையாங்கிள் லவ்வில் என்னதான்ப்பா விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று நைட் ரொம்ப நிறைய நடந்தது லைவில். அப்புறம் 1 hourல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரோராவும் பாருமே உட்காந்து பேசினாங்க. ஆதிரை பாருக்கிட்டேயும் தனியாக பேசினாங்க, அரோரா கிட்டேயும் தனியாக பேசினாங்க. அவங்க சொன்னது ஒரே விஷயந்தான், அந்த நாமினேஷன் ப்ராசஸில் பாருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, அரோரா பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோஸில். ஆதிரை தெளிவாக சொல்லிட்டாங்க, இது நீங்கள் ஒரு கேமில் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லை. 2 பேருமே மெச்சூர்டான பொண்ணுங்க தான் அப்படின்னும் போது அவன் 2 பேரையும் வச்சு வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். அது உங்கள் இஷ்டம், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அரோரா கிட்டேயும் போய் உட்காந்து அவங்க எஃப்ஜேவை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு கமருதீன் கூட சண்டை போட்டுட்டு நைட்டில் போய் அழும்போது ஆதிரை தான் போய் சமாதானப்படுத்தி, நானும் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நீ கேம் ஆட வந்து அதை பாரு, ஸோ உன்னோட கேமை லூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ உனக்கு என்ன தேவைன்றதை நீ தான் டிசைட் பண்ணோன்ற ஆங்கிளுக்கு எஃப்ஜேவை ரிலேட் பண்ணி, ஏன்னா அவங்களோட கேம் அவங்க லூஸ் பண்ணது எஃப்ஜேவால தான் அப்படின்னும் போது வெளில இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அதை கொஞ்சம் பூசி மழுப்பி சொல்லுவாங்க. ஸோ இதே இடத்துல வியானா கிட்டேயும் சாண்ட்ரா சொல்லுவாங்க, ஆதிரை ஏன் வெளில போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கேட்பாங்க. ஆமாம், அவங்க சில ரீசன்ஸ்க்காக அது வேறு ரீசன்ஸ் அப்படின்னும் போது, அப்போ உன் கேமே நீ உஷாராடு, உனக்கு அதே தான் சொல்கிறேன் அப்படின்னு இன்டெரக்டாக வியானாவையும் வந்து சாண்ட்ராவும் வார்ன் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு நடுவில் கமருதீனுக்கும் அரோராக்கும் என்ன சண்டைனா, நேற்று 1 hourல பார்த்துருப்பீங்க அந்த பட்டும் படாமல் அந்த சண்டை. ஏன்னா கமருதீன் வந்து பாரு ஏன் நீ நாமினேட் பண்ண அப்படின்னு அரோரா கிட்ட கேட்டிருப்பாரு. ஏன் அவளை நான் நாமினேட் பண்ணக்கூடாதா, அவன் மட்டும் போன வாரம் வியானாவை வச்சு என்ன 2 ஓட்டு அரோராக்கு வரணும்னு சொல்லி அவளோட ஓட்டையும் போட்டு இன்னொரு ஓட்டையும் எனக்கு போட வச்சாலும். நான் அதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அவங்க எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணது, ஸ்பெசிஃபிக்காக அரோரான்னு பண்ணலை. ஆனால் இவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக பாரு மேலே இருக்குது அந்த வெஞ்சன்ஸு, அதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்கிறான். ஆனால் பழைய கதைலாம் முடிஞ்சு போயிடுச்சு, அவளும் இப்போ தலையிடுறது இல்லை. ஸோ என் கேமை நான் ஆடணுன்னு போது என்கிட்டயும் அவள் வந்து பட்டும் படாமல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாரு. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியும், அதே சமயத்தில் நாங்கள் கேமுக்காக தள்ளி இருக்கணும்னு தெரியும். நீ வந்து அவளை கார்னர் பண்ணுற நீ திருப்பி எதுக்கு, ஏன்னா ஒரு இடத்துல வந்து அரோரா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, எனக்கு நாமினேஷன் பண்ணவே யாரையும் பிடிக்கல, யாரையும் ஹர்ட் பண்ணி நாமினேஷன் பண்ணுறதுன்றது அப்படின்னு ஒரு இடத்துலலாம் சொல்லியிருப்பா அரோரா. அதாவது இவரெல்லாம் அந்த அந்த சாமியார் கலையரசன்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாமினேட் பண்ணால் அவர் வெளில போயிட்டா அவருக்கு சம்பளம் போயிடும், அதனால எனக்கு மனசே இருக்காது அதுக்கெல்லாம் சொல்லியிருப்பா. அப்படி வந்து நாமினேட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும், அந்த ப்ராசஸ் தான் எனக்கு கஷ்டமான விஷயம், இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு அதுதான் கஷ்டமான விஷயம், நான் ஜாலியாக இருந்துட்டு தானே போக வந்தேன் அப்படின்லாம் சொன்ன நீ இப்போ நாமினேஷன் உரிமைன்னு பேசுகிற, அந்த இடத்துல பார்வை தான் நீ பண்ணுற. ஸோ அவள் வந்து இப்போ நம்ம 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இல்லை எங்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலுமே நாங்கள் வெளில போய் பார்த்துக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணி, நானும் அவளை தனித்தனியாக கேம் ஆடும்போது நீ திருப்பி அவளை எதுக்கு நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கமருதீன் பாருக்காக பேசுவார். பாருக்காக பேசணுன்னா இப்போ என் ஓட்டை நான் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், போடா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி வரியா போடா அப்படின்ட்டு போயிடுவாவோ அவள் அரோரா. அப்போ அதனால போடான்னா போ, நீ பேசலன்னா போ அப்படின்னு அடுத்த நிமிஷம் எடுத்துன்னு வந்து அவன் பாருக்கிட்ட உட்காந்து பேசுவான். நாளைக்கு காலிலேருந்து நான் தூங்கி எழுச்சிக்கும் போதே பாரு முகத்தில் தான் முழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட பிட் எடுத்துன்னு வந்து, அது இல்லைனா இது இல்லைனா அது அப்படிங்கிற
மாதிரி அவன் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். இது புரியாத இந்த மக்கு பொண்ணு வந்து அவன் வந்தாலே அவனை உட்கார வச்சு பேசி அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அதுக்கப்புறம் அதே விளக்கத்தை வந்து அரோரா கிட்டேயும் பேசிச்சு. ஆனால் 2 பொண்ணுங்களும் உட்காந்து பேசும்போது அவள் இங்கிலீஷ்லேயே ரொம்ப பீட்டு விட்டுட்டு இருந்தா. அரோரா ரொம்ப டீசென்ட் மாதிரி, இங்கிலீஷில் பேசுகிறவங்களாம் என்ன வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இங்கிலீஷில் பேசுகிறவங்களாம் ரொம்ப டீசெண்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது. அதாவது அவள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காளாமா அரோரா, எனக்கு வந்து நீ பாரு கிட்ட பேசுறது பிரச்சனை இல்லை, நீ வந்து பாரு கிட்ட பேசிக்கோ, நான் ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டு தான், அப்படி இப்படி நான் தான் அவனை சொல்லிட்டே இருப்பேன், ஆனால் அவன் தான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டான் செய்ய மாட்டான்ற மாதிரி. ஸோ இவ வந்து ஜஸ்ட் லைக் தட் கமருதீனை விட்டுற மாதிரியும் அவன் தான் வந்து அரோரா கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் காண்ற மாதிரி ஒரு மாதிரி பிளேட்டே திருப்பி போட்டு அவள் பேசுகிறா. ஆனால் நம்மளுக்கு நல்லா காமிச்சிடுறாங்க, அவள் வந்து பாரு ஏன் நாமினேட் பண்ணன்னு கேட்ட கேள்விக்கு தான் இவருக்கு ட்ரிகர் ஆகிட்டு, நீ அவளுக்காக வக்காலத்து வாங்கி இங்கே பேச வந்தியா, அவளை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவியா, அது சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னும் போது அதை அப்படியே மாற்றி போட்டு இவகிட்ட வந்து அவனாக தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறான். ஏன்னா அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்த மாதிரி அவன் ஆகிட்டான் அப்படி. ஏமா ஜென்ரலாகவே ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே தவிர ஃப்ரெண்டை யாரும் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஃப்ரெண்டை ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இக்கு தப்பாலாம் போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே தவிர ஃப்ரெண்டை ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்படின்னும் போது நீ இப்போ இவரை ஃப்ரெண்டாக பார்க்குறியா ஃபேமிலியாக பார்க்குறியா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. அப்போ நீ துஷாரா என்னவா பார்த்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக வந்து பாரு சொல்கிறாங்க, ஓகே நீ துஷார் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லோன்லினஸ் இருக்க, அதனால உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து கமருதீன் வரான். பட் ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள வந்து நான் வந்து கமருதீன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நீ அவங்க கூட பழகுறேன்னா அப்போ எனக்கும் கமருதீனுக்கும் இருக்க அந்த ஸ்பேஸை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு நீயாவே அதை விலகி இருக்கலாம்ல. நீயும் பாருவும் அந்த ஒரு லெவலில் இருக்கீங்க, நான் ஜஸ்ட் உனக்கு ஃப்ரெண்டு தான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீயே அந்த ஸ்பேஸை வந்து அவனுக்கு புரிய வச்சோ இல்லை அவன் செய்கிற தப்பை புரிய வச்சோ அந்த எங்களுக்கான ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்னு ரொம்ப டீசெண்டாக பொறுமையாக பாரு கேட்பாங்க. ஸோ முதல் மாதிரி பாரு கத்துறது இல்லை, எதிராளியை சொல்கிறத கேட்காம இவங்க பாட்டுக்கு இவங்க பாயிண்ட் சொல்கிறது இல்லை, நிறைய எதிராளியை பேச விட்டு அவங்க வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்கி அவங்களோட விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இதில் அரோரா கிட்ட பேசும்போது அரோரா நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆனதும் இல்லை பாரு தன்னோட விஷயங்களை கிளாரிட்டியாக எடுத்து வச்சதும் நல்லா தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அரோரா வந்து ரொம்ப நியாயமாக முன்னாடி பேசினாலும் பின்னாடி போய் என்னென்ன வந்து பார்வை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். மாட்டு சாணின்னு சொன்னது, அவெல்லாம் ஒருத்தியான்னு சொன்னது, அவளை வெளில கிளப்புறது தான் என்னோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி பேசினது, இந்த நேற்று கூட எஃப்ஜே கூட உட்காந்து பேசும்போது அவங்க வெளில போகிறான் அதான் கண்ணு மாதிரி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை மட்டுமே நாமினேட் பண்ணுறதையும் அவளை எதிராளியாக வச்சு ட்ரீட் பண்ணுறதுமே ஒரு விஷயமா. உனக்கு ஏமா அந்த பொண்ணு அவ்வளோ வம்பு, அவன் மேலே இருக்கிறது ஒரு அட்ராக்ஷன்னு சொல்லிட்டா, அது வந்துட்டு வெளியில் போய் பண்ணுறோம் பண்ணலங்கிறது அவங்களுக்கான விஷயம், மெயின்டைன் பண்ணுறாங்க பண்ணலன்னு அது அவன் கமருதீனும் ஒத்துக்கிறான் அவளும் ஒத்துக்கிறா. ஆனால் நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, சரி நீ வெளில போய் அந்த ஃப்ரெண்டை கண்டினியூ பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நீ பளிச்சுன்னு பதில் சொல்ல. ஏன்னா வெளில போனால் நீ துஷார்